உங்கள் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் எடுத்திருக்கீங்க, என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, ஹவு டு யூ ஃபிக்ஸ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி. மழை வருது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். எந்த முயற்சியும் எடுக்காமல் என் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கள். எந்திரிக்கும் போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத இதை ட்ராக் பண்ணுங்கள். எப்படி நான் நெகட்டிவாக இருந்திருக்கிறேன்னா, அதேமாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெகட்டிவாக தூங்குனீங்கன்னா அதோட பன்மடங்கு காலைல எழுந்திருக்கும் போது எனர்ஜியே இல்லாமல் எழுந்திருப்பீங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் சொல்லிட்டு தூங்குனீங்கன்னா காலைல எழுந்திருக்கும் போதே ஒரு பிளஸ்டாக எழுந்திருப்பீங்க. எழுந்திரிச்சோடனே நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு அலைவாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். தென் உங்களுக்கு பேசிக்காக இருக்க எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். அப்போவே உங்களுக்கு ஒரு நார்மல் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். சரியா? இந்த பேட் மூட், பேட் டைம் அந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் உங்கள் மைண்டுக்கு வராது. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டே உங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி காலையில் எந்திரிக்கும் போதே அதுக்கு கிராட்டிடியூட் சொல்லி எந்திரிக்கும் போது அந்த என்டையர் டே நீங்கள் எப்படி கேரி பண்ணுவீங்க? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப லைட்டாக இருக்கும். சரியா? நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் கிராட்டிடியூட் சொல்கிறேன்னா, பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ப்ரிவிலேஜ்டுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் கனவு தான். ஸோ அவங்களுக்குலாம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ ப்ரிவிலேஜ், அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அதை நினச்சி நன்றி சொல்லுங்கள். இப்படி சொல்லும்போது நம்ம வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார், இப்போ நம்ம நல்ல விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நல்ல விஷயம் நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், நிறைய நடக்கும். நம்ம லைஃப் நிறைய நடக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக என் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க அவ்வளோ முன்னேறிட்டாங்க, இவ்வளோ முன்னேறிட்டாங்கன்னு நினச்சி உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. ஏன்னா அது உங்கள் கையில் கிடையாது. என்ன நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாற்றிக்க முடியும். மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கேவே நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. நிறைய விஷயத்தை நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட், ஏன்னா ஒவ்வொரு பர்சனும் யூனிக். சரியா? உங்ககிட்ட இருக்கிற விஷயம் அவங்ககிட்ட இருக்காது. அதனால் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்கள் பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மணி எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், உங்கள் லைஃபுக்கு பிளான் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளைனிங் நேச்சர்லேருந்து கிராட்டிடியூட் நேச்சருக்கு கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா கூட சரி, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்னு சொல்லிட்டு கெட்டதை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்கள் விஷயத்தில் இருக்க குட் திங்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ரெட் கார் தியரின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லது மேலே நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நல்லது தான் அதிகமாக நடக்கும். சரியா? ரெட் கார் எப்படி, இப்போ நீங்கள் ஒரு ரெட் காரையே நினைக்கிறீங்கன்னு போது அங்கே என்ன அந்த ரோட்டில் ரெட் கார்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். சரியா? வென் யூ லுக் ஃபார் இட் யூ வுட் see it more. நீங்கள் அது நிறையா உங்கள் லைஃப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகே? ஸோ பாஸ்ட்டோ ஃபியூச்சரோ இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஒன்லி ப்ரெசென்ட் தான். ஸோ அந்த ப்ரெசென்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியும் இந்த